இன்றைக்கி பாப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். வேலையாக வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டுட்ருந்தேன். அதுலேயும் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒர்க்கு செஞ்சு முடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஒரு வழியாக மாப் போட்டு முடிச்சுட்டு அரிசி வந்துட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அளவாக 2 டம்ளர் மட்டும் ஊற வச்சுருந்தேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து முட்டை குருமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் வீக்கெண்டுன்றனால காய்கறி எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ முட்டை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு 9 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க முழிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு வேலையே செய்ய விட மாட்டாங்க. அதனால் அவங்க தூங்கும்போதே எல்லா ஒர்க்கும் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அப்படியே ஒரு சில ஒர்க் வந்து பெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா பாப்பா வந்துட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். ஏன்னா கீழே உட்கார வச்சோம்னா கீழே என்ன கிடந்தாலும் எடுத்து வாயில் வைக்க தான் போகிறாங்க. அதனால் வண்டியில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு அவங்கள கீழே எடுத்து உட்கார வச்சுருவேன். இப்போது 9 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தடுப்பூசியும் போட்டு விட்டாச்சு பாப்பாவுக்கு. இப்போ வந்து எக்கும் வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எக் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இது போல் மினி விலாக் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.